விஜய் வெண்ணிலா மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வெண்ணிலா மாமா வீட்டுக்கு வந்தோடனே விஜய் பார்த்து சண்டை போடுறாங்க. நீ தானே என் அக்கா மாமாவே கொன்னுட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறியா நல்லவ மாதிரி அப்படி சொல்றாங்க. உடனே விஜய் ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரி அந்த பசுபதி பேசுனதுல ஏதோ இருக்குது, வீட்டுல ஏதோ நடக்க போகுது, நம்மளும் சாரதா அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், தாத்தா பாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி சாரதா கிட்ட பேசுறாங்க. அம்மா தாத்தா பாட்டி போய் நான் பார்த்துட்டு வரேம்மா அப்படி சொல்றாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இல்லம்மா ஒரு தடவை பார்த்துட்டு வரேன், பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. சரி போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பெர்மிஷன் கொடுத்துறாங்க. உடனே காவேரியும் அங்க வராங்க வீட்டுக்கு. காவேரி பார்த்த விஜய், காவேரி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பசுபதியும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு காவேரி, நான் நினைச்சேன் இந்த ஆள் இது பேசுனதுல இந்த ஆள் தான் ஏதோ பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படி சொல்றாங்க. உடனே பசுபதி, ஏய் தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெண்ணிலா மாமா, இவதான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் மரியாதை இல்லாம என் பொண்டாட்டிய பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சத்தம் போடுறாங்க. உங்க பாருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க வெண்ணிலாவை சரி பண்றதுக்கு தான் வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், மத்தபடி நாங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு நான் காரணமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே விஜய் சொன்னதெல்லாம் கேட்காம வெண்ணிலா மாமா மறுபடியும் உங்களை சும்மா விட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காவேரி, இங்க பாருங்க, அவர் ஒன்னும் தப்பே பண்ணல, அவங்க தாத்தா பாட்டிக்காக தான் என்ன கல்யாணம் முடிச்சு வெண்ணிலா மறக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். அவர் என்ன ஏமாத்தி உங்க பொண்ணை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் பாவம், உங்க பொண்ணை இப்ப நல்லா பார்த்து குணமாக்கி வச்சிருக்கதான் விஜய் பண்ண பெரிய தப்பேவும், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, என்னமா நீ உன் புருஷன் கூட சேர்த்து டிராமா பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. வெண்ணிலாவும், இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா, இந்த விஜய சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லிதான் விஜய் உன்னை பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஆனா நீ இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஏய் தேவையில்லாம பேசாதடி, உன்னை கல்யாணம் பண்ணதுனால விஜய் இப்ப என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, மரியாதை அந்த வீட்டை விட்டு போயிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய், வெண்ணிலா காவேரி அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு பசுபதியும் ராகினியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.